புதுகை டிவி நேயர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். அதாவது நம்ம மருத்துவ குறிப்பில் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு வயசுலேருந்து 5 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி நம்ம கேட்க போகிறோம். ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வயசுலேருந்து 5 வயசுக்குள்ள உள்ள குழந்தை கண்டிப்பாக இருந்திருக்கும், இல்லாட்டி இருக்க போகும், இல்லாட்டி எதிர்காலத்தில் நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு தொந்தரவு என்ன இருக்கும் அப்படின்னா, அடிக்கடி சளி ஜலதோஷம் பிடிக்கிறது இருக்கும். ஸோ இந்த சளி ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு அடிப்படை காரணமாக அமைகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம உடலில் உள்ள நோய் எதிர்ப்பாற்றலும் நோய் தடுப்பாற்றலும் தான். இந்த நோய் எதிர்ப்பாற்றல் நோய் தடுப்பாற்றலுக்கு முதல் தடுப்பூசி அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தாய்ப்பாலை தான் சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வயசில் வர குழந்தைங்களுக்கு, இந்த 1 வயசுலேருந்து 5 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பாட்டிலில் பால் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு கீ மெசேஜாக நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பாட்டிலில் உள்ள இந்த ரப்பரை இந்த குழந்தை சப்பி குடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மியூக்கஸ் மெம்பரைன் அப்படின்னு இருக்கு நம்ம வாய்க்கு உள்பகுதியில். அதில் பார்த்தீங்கன்னா IgA அப்படின்ற ஒரு இம்யூனிட்டி நார்மலாக சுரக்க ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு IgE அப்படின்ற ஒரு புரோதம் இம்யூனோகுளோபுலின் ஒன்று சுரக்க ஆரம்பிச்சிருது. இதனால என்ன ஆகும்னா, IgE யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு அந்த ரத்தத்தில் அந்த அளவை நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்களாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த குழந்தையோட தொப்புள் கொடியிலேருந்து எடுக்கிற ரத்தத்திலேயே இந்த IgEன்ற புரோதத்தை அளந்துட்டோம்னாலே சொல்லலாம், இந்த குழந்தைக்கு அலர்ஜி சம்பந்தமான வியாதிகள் வரும் வராது அப்படின்றதை சொல்லலாம். ஸோ இந்த 1 வயசுல இருந்து வர குழந்தைங்களுக்கு நம்ம பாட்டில் பால் கொடுக்கறத தவிர்த்தோம் அப்படின்னாலே இந்த சளி ஜலதோஷங்கள் பிடிக்கிறத காமனாக அவாய்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன விஷயம்னா, அடிக்கடி தொற்றுகள் வரும். எல்லா தொற்றுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைரஸ் தொற்றுகளாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மீறிய நிலையில் உள்ளது தான் பாக்டீரியா தொற்றுகளோ ஃபங்கல் தொற்றுகளோ இந்த மாதிரி தொற்றுகளாக இருக்கும். ஸோ சாதாரணமாக ஒரு தொற்றுகள் வர நேரத்தில் நம்ம எப்படி அந்த தொற்று வருது அப்படின்னா, ஒரு குழந்தை அதை கையை எடுத்து வாயில் வைக்கிறது, மூக்கில் வைக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள்னால தான் தொற்றுகள் அதிகமாக வருது. ஸோ இந்த குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தையை அடிக்கடி அந்த குழந்தைகளோட கைகளை வாஷ் பண்ணி விடணும். கண்ட இடத்துல உள்ள பொருட்களை எடுத்து வாயில வச்சுக்காம அந்த குழந்தைகளை பாதுகாக்கணும். பாட்டில் பால் கொடுக்கறத தவிர்த்துக்கணும். இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். இந்த காலகட்டத்தில் தான் தடுப்பூசிகளோட அவசியம் ரொம்ப இன்றியமையாததாக அமையுது. அதாவது நம்ம அரசுல பரிந்துரைக்கப்பட்டுள்ள தடுப்பூசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேர்த்தியானது. அது ஒவ்வொன்றும் அந்தந்த காலகட்டத்தில் நம்ம போட்டுக்கிட்டு வர நேரத்தில் உடம்புல எதிர்ப்பாற்றல் அப்படின்றது தானாக வளர்ந்து வந்துட்டு இருக்கும். இன்னொன்று ஊட்டச்சத்து. இந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வயசு ஆயிடுச்சு ஒரு குழந்தை அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன ஆகாரங்கள்லாம் கொடுக்குறோமோ அந்த ஆகாரங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு வரணும். இப்படி கொடுக்குற நேரத்தில் ஒரு நியூட்ரிஷன் அண்ட் பேலன்ஸ்டு டயட் அந்த குழந்தைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ப்ளஸ் நம்ம தடுப்பூசிகளை ரெகுலராக போட்டு வரணும். இன்னொன்று தொற்றுகள் தீவிரம் அடையாமல் பார்க்கணும். அதாவது ஒரு தொற்று, ஒரு சளி ஜலதோஷம் எது இருந்தாலும் 1 நாள் 2 நாள் அதுக்குள்ள நல்லா ஆகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. 3ஆவது நாள் 4ஆவது நாள் ஆகிற நேரத்தில் அதோட தன்மை தீவிரம் அடையுதா அப்படின்னு பார்க்கணும். தன்மை தீவிரம் அடைந்தால் உடனே பக்கத்தில் உள்ள மருத்துவர்களையோ அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உடனே போயிட்டு பார்க்கணும். தன்மைகள் குறையுது அப்படின்னா அது செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் விடணும். அப்போ தான் அந்த பேசிக்கான அந்த இம்யூனிட்டி, அந்த இம்யூன் ப்ராசஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு உடம்புல ஒரு ஆரோக்கியமான நிலை, அதாவது நோய் எதிர்ப்பாற்றல், நோய் தடுப்பாற்றல், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வர ஆரம்பிக்கும். இதை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே சொல்லணும், பாட்டில் பால் உபயோகிக்க கூடாது, தடுப்பூசிகளை சரியாக போட்டு வரணும். சின்ன சின்ன தொற்றுகள் இருக்கிற நேரத்தில் அதை ரொம்ப கூர்ந்து கவனித்து அது தீவிரமாகிற நேரத்தில் உடனே வைத்தியம் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சோம்னாலே அந்த குழந்தைகளை நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்பு நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.